மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் சந்துரு இருக்காரு. நம்ம தெர்மல் இன்ஜினியரிங்ல பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் டாபிக்ல வந்து நம்ம ரீஹீட் ஃபேக்டரை பத்தி பார்க்க போறோம். அது ரீஹீட்டிங்கை பத்தியும் பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாம். ரீஹீட்டிங் ஆஃப் ஸ்டீம் என்னன்னு சொல்றாங்கன்னா, டிக்ரீசஸ் இன் ஸ்டீம் ரேட் இன்க்ரீசஸ் ஒர்க் அவுட்புட். ஒர்க் அவுட்புட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்டீம் ரேட்டை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரீஹீட் பண்ணுங்க. Reheat of steam under ideal conditions takes place at constant pressure. So reheating வந்து ஐடியல் கண்டிஷன்ல எப்படி நடக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் பிரஷர்ல தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Aspect ratio of blade length to steam width. Blade length to steam width தான் நம்ம வந்து aspect ratio அப்படின்னு சொல்றோம். Reheat factor for steam turbine is 1 to 1.065. So 1.06 அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ணி 1.0 வரும். இது ஆக்சுவலா வந்து 1 கேட்க மாட்டோம். 1.0 க்கு அப்புறம் தான் நம்பர் வரும். இது 1.01 1.02 அந்த மாதிரி கேட்பாங்க. Cause of reheat factor in steam turbine is blade friction. Blade frictionனால தான் reheat factor அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. Reheat factor depends on exit pressure, stage efficiency, initial temperature and pressure. So மூணு விஷயத்தை வந்து நாலு விஷயத்தை சார்ந்து இருக்கு ரீஹீட் ஃபேக்டர். எக்ஸிட் பிரஷர், ஸ்டேஜ் எஃபிஷியன்சி, இனிஷியல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அப்படின்றாங்க. In steam turbines, reheat factor increases with increasing number of stages. ஸோ ரீஹீட் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரீஹீட் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஹீட் ஃபேக்டர் பற்றி நம்ம கொஸ்டின் ப்ரோன் ஜோன் கிளியராக நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.